டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூஜிசி நெட் யூஜிசி நெட் டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 கொஷின் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அடுத்து 15 கொஷின்ஸு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட ஆன்லைன் டெஸ்ட்டோ இல்லை ஸ்டடி மெட்டீரியலோ தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த எக்ஸ்பிரஷன் ancestral voice ப்ராஃபிசிங் வார். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு போயமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து எந்த போயமில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா குப்லா கான். ஸோ குப்லா கான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குப்லா கான் எழுதுனது யார் அப்படின்னா கோல்ட்ரிட்ஜ். ஸோ எஸ்டி கோல்ட்ரிட்ஜ். எந்த வருஷத்தில் அவர் வந்து எழுதுகிறாரு? 1797 அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. பட் பப்ளிஷ் பண்ணுறது 1816. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த இயரில் அவர் எழுதுறாரு, எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சூஸ் அ கரெக்ட் க்ரானாலஜிக்கல் சீக்வென்ஸ். க்ரானாலஜிக்கல் சீக்வென்ஸ் அப்படின்றது என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் வைஸில் வந்து பார்த்தோன்னா ஆர்டராக நம்ம வந்து பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்கிற நாவல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜான் ஆஸ்டினுடைய நாவல். ஜான் ஆஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸில் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு நாவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஜான் ஆஸ்டினுடைய நாவல் தான் அப்படின்ட்டு. அப்போ ஜான் ஆஸ்டின் வந்து பார்த்தோன்னா எழுதின நாவல் எதெல்லாம் வந்து எந்தெந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதில் ஈஸியாக பேசிக்காக வந்து பார்த்தோன்னா இந்த கொஷினில் ஈஸியாக ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அவருடைய ஃபஸ்ட்டு நாவல் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்றதால ஓகே நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அந்த இயர் வைஸ் கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி புக்கில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நான் தெளிவாகவே கொடுத்துருப்பேன், எந்தெந்த இயரில் என்னென்ன புக் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி தான் வந்து 1811 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு இது ஒரு கொஷினாக இருக்கலாம். ஸோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1811. அடுத்தது ப்ரைட் அண்ட் ப்ரெடிஜியூஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1813 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மேன்ஸ்ஃபீல்டு ஃபார்க் வந்து 1814. நார்த்தங்கர் ஹபே. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1817. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதனோட ஆர்டர். ஸோ அடுத்தது ஜான் ஆஸ்டின் பற்றி இன்னொரு கொஷின் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. த பாஸ்ட் மோஸ்ட்லி பப்ளிஷ்ட் நாவல். ஸோ இவங்க இறந்த பிறகு ஒரு நாவல் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எழுதியிருக்காங்க, பட் அப்போ பப்ளிஷ் பண்ண காணோம். அது என்ன நாவல் அப்படின்னா நார்த்தங்கர் ஹபே அப்படின்றது தான் ஆக்சுவலாக ஜான் ஆஸ்டின் எழுதின ஃபர்ஸ்ட் மேஜர் நாவல் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை எழுதினது 1798 to 1799 இதில் தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. பட் அதை பப்ளிஷ் பண்ணலை. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு நாவலாக அவங்க எழுதியிருக்காங்களே தவிர்த்து ஆனால் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இது பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதால அதுதான் அவங்களுடைய எழுதின ஃபஸ்ட்டு நாவலாக நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த நாவல் ஏன் வந்து கடைசி நாவலாச்சு அப்படின்னா இவங்க இறந்த பிறகு அவங்களுடைய பிரதர் ஹென்ரி ஆன்ஸ்டன் அப்படின்றவங்க தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1817. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டாக்டர் ஜான்சனுடைய எ டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்குற ஒரு கொஷின். இது எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1755. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு டேட்டு தெரியணும் அப்படின்னா 15 ஏப்ரல் 1755. ஸோ இந்த இயரில் தான் இந்த வெரி ஃபேமஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சாமுவல் ஜான்சனுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு.
So next question, T.S. Eliot, The Wasteland, very important novel, poem. இதில் வந்து மொத்தம் 5 பார்ட் இருக்கும். அந்த 5 பார்ட் ஹார்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கொஷினாக கூட இருக்கும். ஸோ இந்த த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயம் டெடிகேட்டட் டு த பெட்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு வந்து இதை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு டிஎஸ் எலியட் அப்படின்னா எஸ்ரா பவுண்ட். ஸோ இவங்க சொல்லி தான் ஆக்சுவலாக டிஎஸ் எலியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை வந்து அவங்க எழுதுவார். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா டிஎஸ் எலியட் வந்து எஸ்ரா பவுண்டுக்கு இந்த த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயம் வந்து டெடிகேட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு த லோக்கல் ஆஃப் ரைடட் டு த சி. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ த ரைடட் டு சி அப்படின்றது இஸ் அ ஒன் ஆக்ட் பிளே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒன் ஆக்ட் பிளே. இது எந்த ஒரு பிளேஸில் வந்து பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா ஹேரன் ஹைலேண்ட். இது டைரக்ட் கொஷின்ஸாகவே கேட்கலாம். ஏன்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸ்லேயுமே இதெல்லாம் இருக்குது. த ரைடட் டு த சி அப்படின்றது ஒரு ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ் பிளே ரைட். யார் எழுதியிருக்காரு அப்படின்னா ஜான் மெல்லிங்டன் சிஞ்ச். ஸோ இவர் தான் இதனுடைய ஆத்தர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த நாவலுடைய இந்த ட்ராமாவுடைய ஆத்தர். இந்த ஆத்தர் வந்து பார்த்தோன்னா ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட்டில் சேர்ந்தவர். அதே மாதிரி இது எப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா February 25, 1904. இது ஒரு ஒன் ஆக்ட் பிளே. இது வந்து ஒரு ட்ராஜடி. ஸோ என்ன ஜானரில் கேட்குறாங்க அப்படின்னா ட்ராஜடி. இது என்ன பிளேஸில் நடக்குது அப்படின்னா ஹேரன் ஐலாண்டு. இதுதான் நம்மளுக்கு கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. இதில் 2 terms ஆப்போசிட் மீனிங் இன் பிளேஸ்டு சைடு பை சைடு இன் ஒன் ஃப்ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆக்சிமோரானாமா. ஒன்றும் இல்லை, ஆக்சிமோரானுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேரடாக்ஸ், சர்காசம், ஆன்டிதீசிஸ் இது எல்லாத்துக்குமே இந்த டெஃபினேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து யூனிட் 10 வந்து பார்த்தோன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆக்சிமோரானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சேம் டிஃப்ரென்ஸ். சேம்னா ஒரே மாதிரி, டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபார்ம். ஸோ இது ஒரே இது உள்ள லைனில் யூஸ் பண்ணணும். ஃபால்ஸ்லி ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், க்ரானாலஜிக்கல் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா சேம் நான் இப்போ சொன்ன மாதிரி த வேஸ்ட்லேண்டு போயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனுடைய 5 பார்ட்டு ஆர்டர் வைஸாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டர் வைஸ் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த பரியல் அண்ட் தி டெட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட். அதுக்கு அடுத்தது எ கேம் ஆஃப் செஸ். நெக்ஸ்ட்டு ஃபயர் சர்மன், டெத் பை வாட்டர். இது உங்களுக்கு பக்காவே நான் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1922 வந்து த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயமை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு டிஎஸ் எலியட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன், ஃபோர்த் செக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட் த தண்டர் செட். அடுத்தது வில்லி லோமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு ஒர்க்கில் வந்து இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது அமெரிக்கன் லிட்ரேச்சர். எந்த ஒர்க்கில் இருப்பார் அப்படின்னா த டெத் ஆஃப் சேல்ஸ்மேன். ஸோ இந்த ஒர்க்கில் தான் இவரை பற்றின டீட்டெயில் இருக்கும். ஸோ த டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 1949 வந்து ஆத்தர் மெல்லர் அப்படின்றவர் தான் பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். இவருக்கு வந்து ப்ளீஸ்கர் அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1949 டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவருக்கு அதே இயரில் புலிஸ்டர் அவார்டும் கிடைக்குது. அடுத்தது அப்சலன் அண்ட் அஃபிடாஃபல். ஸோ இதனுடைய சப்டைட்டில் என்ன? ஸோ இதனுடைய சப்டைட்டில்
a poem. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்டைட்டில். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1681 இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சப்டைட்டில் a poem. இதனுடைய ஆத்தர் ஜான் ட்ரைடன். இது வந்து ஒரு சாட்டரிக்கல் போயம். இது கூட நம்மளுக்கு வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அபிஷியன் மெய்டு அப்படின்ற ஒரு ஃபிகர் எந்த போயமில் வராங்க? இது கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிஎஸ் எலியட்டோடைய குப்லா கான். ஸோ குப்லா கான் ஒர்க்கில் தான் இது இருக்குது. குப்லா கான் அப்படின்றதுடைய ஃபுல் டைட்டில் இல்லை அதனுடைய அதர் டைட்டில்னு கேட்டால் கூட இது கேட்கலாம். ஸோ குப்லா கானுடைய அதர் டைட்டில் என்னென்னா குப்லா கான் ஆர் எ விஷன் இன் அ ட்ரீம் ஃப்ராக்மெண்ட். இதை வந்து டிஎஸ் எலியட் எழுதியிருக்காரு நம்ம சொல்லிட்டோம். இது ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 1797 வந்து எழுதினார். 1816 பப்ளிஷ் பண்ணார். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்தது எஸ்ஏ ஆஃப் எலியா. இது எந்த மாதிரியான எஸ்ஏ அப்படின்னா பர்சனல் இம்ப்ரெஷன். ஆமாம். ஸோ இது வந்து சார்லஸ் லாம்போடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூனிட் 3 வந்து வரும். இட் வாஸ் பப்ளிஷ்டு 1823. ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1823. அதுவே செகண்ட் வால்யூமாக லாஸ்ட்டு எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 1833 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது நம்ம ரீசெண்டாக நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ். பெர்ஃபெக்ஷியா அப்படின்னா ரிகர்சல் ஆஃப் பார்ச்சூன். ஸோ ரிகர்சல் ஆஃப் பார்ச்சூன் அப்படின்றது பெர்ஃபெக்ஷியா. இதே ரெகக்னைசேஷன் அப்படின்னா அனாக்ரிசிஸ். இதே பர்கேஷன் அப்படின்னா கத்தாரிசஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எலன் ஷோவாட்டர் தான் ஞாபகம் வரணும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கைனோக்ரிட்டிசிசத்தை இந்த டேர்மை வந்து அந்த காயின் பண்ணவங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் விமன் ஆஸ் எ ரைட்டர், விமன் ஆஸ் எ ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு விமன் வந்து ரீடராகவும் பார்ப்பாங்க, ஒரு ரைட்டராகவும் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றத இந்த கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா எலன் ஷோவால்டர். ஸோ லாஸ்ட் கொஷின், உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய ஸ்டடி மெட்டீரியல் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ எது வேணுனாலும் எனக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அழகாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ who among the following is not a pilgrim the Canterbury Tale? ஸோ இந்த கேண்டர்பரி டேலில் வந்து யார் வந்து இதில் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இதில் பிலிகிரிம் நிறைய பிலிகிரிமேஜ் வந்து பார்த்தோன்னா இந்த கேண்டர்பரி டேலில் வந்து ஸோ இந்த பாத யாத்திரையாக போயிட்டுருப்பாங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து இல்லாதவங்க அப்படின்னா த பிளாக் ஸ்மித். ஸோ இவங்க தான் இந்த கேண்டர்பரி டேலில் வந்து பார்த்தோன்னா இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ மற்ற கேரக்டர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்த பிலிகிரிம் மேஜை பற்றி நிறைய விஷயத்த வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரொலாக் டு கேண்டர்பரி டேல் இதில் வந்து இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் பற்றியும் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய புக்லேயே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய புக் வந்து உங்களுக்கு தேவைப்படும், அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி சாம்பிள் காப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து போய் பாருங்கள். தேங்க்யூ.